ஆண் குருவி ஒரு பெண் குருவி என்ன பண்ணுது, தன்னோட வீட்டை என்ன பண்ணுது, கட்ட ஆரம்பிக்குது. இப்போ அது இருக்கிற பொசிஷன்லயே அதால முட்டை போட்டு கொஞ்சி பறிக்க என்ன பண்ண முடியும். ஆனா அதோட வீட்டை அது எவ்வளவு அழகா ஆணும் பெண்ணுமாய் சேர்ந்து என்ன பண்ணுது, கட்டுது. இந்த பறவைங்க கிட்ட வந்து நீங்க கத்துக்கோங்க. வீட்டை 2 பேருமே சேர்ந்து கட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஹைடன் ஸ்பாட் இருக்கு. முட்டை போடுற இடத்த நார்மலா உள்ள போறவங்கள யாராலையும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இப்ப வீட்டை நோக்கி சத்துருக்கள் வராங்க. கணவன் மனைவி 2 பேரும் என்ன பண்றாங்க, அதை நல்லா தெருத்தி விடுறாங்க. ஆனா கணவன் மனைவி இல்லாத டைம்ல சத்துரு என்ன பண்றான், வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள போய் பார்க்கறான், ஒண்ணுமே என்ன பண்ணல. கிடைக்காம என்ன பண்றாரு சத்துரு, மொக்க வாங்கி வெளியே போறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த பறவை போல நீங்க இருப்பீங்களா? புரிஞ்சுதா? வானத்து பறவைகளை அண்ணாந்து பாருங்கள், அது விதைப்பதும் இல்லை. அதனால நம்மள என்ன பண்றது தெரியுமா, ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, கல்யாணமா ஆண்டவர் பார்த்துப்பாரு, பிள்ளைங்களோட படிப்பா ஆண்டவர் பார்த்துப்பாரு, வீடு கட்டணுமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு. அந்த பறவை எப்படி இருக்கு, தான் வீட்டை 2 பேருமே சேர்ந்து கட்டுறாங்க. அந்த வீட்டை அவங்க பாதுகாக்கிறாங்க. கணவன் மனைவியா சத்து எதுவும் அந்த வீட்டை மேற்கொள்ளாதபடி என்ன பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க. ஆனா ஒரு சீசன் வருது, அந்த பறவைங்க 2 அந்த வீட்டுல என்ன பண்ணல, இல்ல முட்டைங்க மட்டும் தனியா இருக்கு. சத்துரு என்ன பண்றான், வீட்டுக்குள்ள வரான். உள்ள வரும்போது வீடு என்னவா இருக்கு, எம்டியா இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள முட்டைகள் இருக்கு. ஆண்டவர் உங்களை அந்த மாதிரி பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்யணும். தகப்பன் தாயா உங்க பிள்ளைக்கு உண்டான எல்லாத்தையும் நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த மாமிச இச்சை, இந்த கண்ணின் இச்சை எதுவும் வீட்டுக்குள்ள வராம நீங்க தான் என்ன பண்ணணும். சோம்படி நாவி எதுவுமே வராம நீங்க என்னதான் பார்த்துக்கணும். ஆண்டவர் தான் எல்லாம் போஷிக்கிறாரு, விதைகள்லாம் கொடுக்குறாரு, ஆகாரம் தான் கொடுக்குறாங்க. அந்த பறவைகள் என்ன பண்ணல, சும்மா உட்கார்ல, தன்னுடைய வீட்டை அவ்வளோ அழகா கட்டுது. அதுக்குள்ள ஒரு மறைவான ஒரு ஒளிவான ஒரு இடத்தை என்ன பண்றாங்க, தன் பிள்ளைகளுக்காக. உன் பிள்ளைகளை நீங்கள் மறைவான இடத்துல வைக்க வேண்டியது மிக மிக அவசியம்.